வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுடைய 27/11/2024 வந்து ஷிஃப்ட் 1 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் நம்பர் 60% இஸ் ஆடட் டு 120, ஒரு நம்பருடைய 60% 120 சேர்க்கும் பொழுது அந்த நம்பர் கிடைக்கிறது அப்படின்னா அந்த எண்ணுடைய 60% என்ன கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அந்த நம்பருடைய 60% அதோட 120 சேர்த்தோம்னா அதே நம்பர் வந்து கிடைக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த நம்பர் என்னவாக இருக்கும், 100% வச்சுக்கலாம். இந்த நம்பர் வந்து 100% தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த கணக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 60% ஆஃப் எனி நம்பர் ப்ளஸ் 120 ஈக்குவல் டு த நம்பர் இட் செல்ஃப் அப்படின்னா இந்த நம்பர் 100%. இங்கே 60% இது உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த 120 என்னவாக இருக்கும், 40% இருக்கும். 40% ஈக்குவல் டு 120 அப்படின்னா 1% என்ன, 3. ஸோ 100% என்னவாக இருக்கும், 300. அவ்வளோதான், வேலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா தப்பு. அப்போ என்ன கேட்டிருக்கான், நம்ம கண்டுபிடிச்சது இப்போ வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிப்போம், இந்த 300ன்றது என்ன, எக்ஸ், அந்த நம்பர். அவன் கேட்குறது கணக்கில் என்ன கேட்குறான், 60% ஆஃப் தி நம்பர் தான் கேட்குறான். ஸோ 60% ஆஃப் த நம்பர் அப்படி என்னன்னா 300 × 60% இஸ் ஈக்குவல் டு 180. அவ்வளோதான். ஸோ அவசரப்படக்கூடாது. எக்ஸுன்ற ஒரு வேல்யூ இங்கே ஆப்ஷன்லேயே 300 கொடுத்துருக்கான். ஸோ நம்ம 300 வந்தோடனே இதுதான் வரன்னு சொல்லி நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. என்ன கேள்வி கேட்டிருக்கான், கொடுத்துருக்க தரவுப்படி நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி என்னது, 60% ஆஃப் தி நம்பர் அப்படின்னா 180 தான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். ஸோ சின்ன மைனர் மிஸ்டேக்கில் வந்து மார்க் இழந்துடக்கூடாது. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எப்பயுமே வந்து கொஸ்டினை நல்லா வாசிப்பான், அதோட ஆப்ஷனையும் எல்லா ஆப்ஷனையும் பார்ப்பான். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் எக்ஸாமில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈக்குவல் டு 8s3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்காங்க. இது ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸோட வேல்யூ என்ன, 8ன்னு இருக்கும், ஒய்யோட வேல்யூ என்ன, 3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈஸ்ட் ஒய்ன்றதை இப்படி எழுதலாமா, எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 8/3. எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 3, ரெண்டையும் கூட்டிடுங்க. 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11, 8லேருந்து 3 கழிச்சா 5. ஸோ 11:5 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் டிஇஎஃப்பும் சிமிலர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய 2 பக்கங்களும் வந்து அளவு வந்து 1:4 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவுடைய மதிப்பு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 2 முக்கோணங்கள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 முக்கோணங்கள் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பண்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 முக்கோணங்கள் கொடுத்து அது 2 சிமிலர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப் அப்படின்னா இந்த பக்கங்கள் வந்து சிமிலராக தான் இருக்கும். இந்த பக்கங்களுடைய அளவீடும் ரேஷியோவில் போட்டிங்கன்னா சிமிலராக இருக்கும். சரிங்களா, இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, இந்த பக்கங்களோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இதனுடைய பக்கங்கள் ஏபியினோட மதிப்பும் பிசியினோட ஒரு முக்கோணத்துக்கு ஏபி அப்படின்னா இன்னொரு முக்கோணத்துக்கு டிஇ, அதுக்கு இணையான பக்கம் இ அப்படின்னா இதனுடைய ஏரியா என்னவாக இருக்கும், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவாக இருக்கும்னா, இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த பக்கங்களுடைய வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். இது வந்து கான்செப்ட். புரியுங்களா, இது எந்த பக்கமாக வேணால் இருக்கலாம். இப்போ உதாரணமாக ஏபி இல்லாமல் ஏசி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சைடு டிஎஃப்ன்றதுனா இந்த பக்கங்களுடைய வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். எது, இந்த ஏரியா, அந்த முக்கோணங்களுடைய பரப்பு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். பக்கங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முக்கோணத்துடைய பரப்பு கேட்டாங்கன்னா அந்த பக்கத்துடைய வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே கணக்கில் என்ன நல்லா கவனிங்க, இங்கே என்ன கான்செப்ட்ன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது வந்து என்ன ட்ரிக் பண்ணியிருக்கேன்ற பாருங்க, பக்கங்களோட ரேஷியோ பியோட மதிப்பு 1 கொடுத்துட்டான், இஎஃப்னுடைய மதிப்பு 4 சொல்லி கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு கணக்கு ஏரியா தானே கேட்டிருக்கான் அப்படின்னோடனே 1 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் போட்டு 1/16 சொல்லி டைரெக்டாக ஆன்சர் போட்டுருவோம், 1/16 சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், ஏரியா ஆஃப் டிஇஎஃப் ஏபிசின்னு சொல்லி அப்படியே உல்ட்டாவாக கேட்டிருக்கான். ஸோ ஆன்சர் என்ன வரும், இந்த பக்கங்கள் என்ன கொடுத்துருக்கான், இஎஃப்னுடைய ஸ்கொயர் வகுத்தல் என்ன வரும், பிசி ஸ்கொயர். இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து தப்பு.
நம்ம வந்து அவசரப்பட்டு பக்கங்களை மட்டும் தெரிஞ்ச உடனே ஏரியா கேட்டிருக்காங்கன்னே நம்ம எந்த முக்கோணத்தோட ஏரியா கேட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல பார்க்கல அப்படின்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுடைய மதிப்பெண் கரெக்டாக வராது, மார்க்கு கரெக்டாக வராது, தப்பாக போட்டுருவீங்க ஆன்சர். ஸோ வந்து கவனமாக இருக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, டிஇஎஃப்னுடைய ட்ரையாங்கிளோடைய ஏரியா, ஏபிசியோட ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ இஎஃபோட ஸ்கொயர் என்ன, இஎஃபோட மதிப்பு என்ன 4 ஸ்கொயர். கீழே பிசி ஸ்கொயர் என்ன 1 ஸ்கொயர். அப்போது 16/1 இருக்கும். 16/1 16 தான். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தக்கூடாது, என்ன கேள்வி கேட்டிருக்கான், என்ன கேள்வி கேட்குறான்றத பொறுமையாக கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்ததா 48 ஆண்கள் 48 மேன் வந்து ஒரு வேலையை வந்து 5 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை சேம் ஒர்க்கை 40 பெண்கள் வந்து 9 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை நாட்கள் வந்து 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் வந்து அந்த சேம் வேலையை வந்து கண்டுபிடிக்கிறான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மென்னுக்கும் விமனுக்குமான ரேஷியோ, அதாவது எஃபிஷியன்சி, திறன் வந்து அவங்களுடைய திறன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் போட்டு டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப் திறன் வந்து கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது ஸ்டெப் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கேள்வி கேட்டிருக்கான்றதை பொறுத்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், திறன் கண்டுபிடிக்கணும். சரி, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 8 48, 5 8 40, 5 அடி ஆயிரும். ஸோ 6 men = 9 women சொல்லியிருக்கோம். அப்போ மென்னுக்கும் விமனுக்குமான ரேஷியோ என்ன வரும், மென்னுக்கும் விமனுக்குமான ரேஷியோ வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா மென்னோட மதிப்பு 3 இருக்கும், விமனோட மதிப்பு 2 இருக்கும். அவங்களுடைய திறன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்களுக்கு திறன் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து மொத்த வேலை எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த மொத்த வேலையை தான் வந்து அவன் வந்து கடைசியாக வந்து சில நபர்களை வந்து கொடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் கேட்குறான். ஸோ மொத்த வேலை என்னவாக இருக்கும், ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா 48 இன்ட்டு மென்னுடைய திறன் என்ன 3 இன்ட்டு 5. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். ஸோ டோட்டல் ஒர்க்கு பெருக்க வேணாம், அப்படியே வேலையை வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து நம்ம என்ன கேட்டிருக்கோம், அடி கொடுக்க தான் போகிறோம். அடுத்ததான் எத்தனை ஆட்கள், 4 men 6 women சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 4 மென்களுடைய திறன் என்ன 4 × 3 = 12. 6 பெண்களுடைய திறன் என்ன 6 × 2 12. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 24. ஸோ நமக்கு என்ன செய்யணும், டோட்டல் ஒர்க் வந்து தெரியும் 48 × 3 × 5. ஸோ அவங்களுடைய திறன் வந்து தெரியும் 24. அடி கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிடும். 2 2 10 10 30. அவ்வளோதான். 10 3 30 டேஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து திறன் கண்டுபிடிக்கணும், அடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சரை தேடணும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின், ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து 30% தன்னுடைய வருமானத்தை வந்து சேமிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய வருமானம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனப்போ செலவு வந்து என்ன ஆகுதுன்னா, ப்ரீவியஸாக எவ்வளோ செலவு பண்ணாரோ அதை விட 20% வந்து அதிகமாகும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா இப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர், அவருடைய செலவுனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிய வேண்டிய கான்செப்ட், இன்கம் = சேவிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ். அதாவது வருமானம் = செலவு கூட்டல் சேமிப்பு, சேமிப்பு கூட்டல் செலவு. ஓகே, எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போது 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவனோட ஆரம்பத்தில் வருமானம் வந்து 100 வச்சுக்கிறோம். 100 வச்சுக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்னவாக இருக்கும், இன்கம் வந்து என்னவாக இருக்கும், இன்கம்மு, சேவிங்ஸு, அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, ஸ்டார்டிங் வந்து 100 இருந்திருக்கு. அதில் வந்து இன்கம் வந்து 100, அவனுடைய சேவிங்ஸ் வந்து எவ்வளவு 30. அப்போ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும், 70 இருந்திருக்கும். சரிங்களா. ரெண்டாவது என்ன ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100 வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவருடைய வருமானம் என்னவாக இருக்கும், இப்போ 120 இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதான், அவருடைய சேவிங்ஸில் வந்து 20% வந்து ப்ரீவியஸாக இருந்ததை விட 20% அதிகமாக கேட்குறாங்க. அப்போது ப்ரீவியஸாக வந்து 30 இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ அதிகமாகுது, 20% வந்து அதிகமாகுது. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 6 வந்து அதிகமாகுது. ஸோ 30 6 சேர்த்திங்கன்னா 36. ஸோ 30 + 6 36 rupees. சரிங்களா. 36 rupees வந்து இப்போ வந்து கரண்ட்டாக சேவிங் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அவருடைய எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 120 36 போச்சு அப்படின்னா எவ்வளவு 84 இருக்கும். இப்போது அவருடைய எக்ஸ்பென்சஸ்.
அவன் என்ன கேட்குறான் கணக்கில், த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆரம்பத்தில் வந்து 70 ரூபான்னு இருந்தது, இப்போது 84 ரூபான்னு சொல்லி மாறி இருக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோ கூடி இருக்குது, 14 ரூபா கூடி இருக்குது. எவ்வளவுக்கு, 70 ரூபாலேருந்து 14 ரூபாய் கூடி இருக்குது. இன்ட்டு 100% கட்டான். ஸோ இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 20%. அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு இன்கம் கொடுத்துருக்கான், அடுத்து இன்கமோட ஃபார்முலாலாம் நம்ம புட் பண்ணுறோம். 100 ரூபா இன்கம்மால் 30 ரூபா சேமிக்கிறாரு, 70 ரூபா செலவழிக்கிறாரு. ரெண்டா 100 ரூபா இன்கம் வந்து 120 ரூபாயாக மாறுது, 20% அதிகமாகி. அவரோட சேவிங்ஸ் வந்து 30%, 20% வந்து அதிகமாகுது. ஸோ 30 ரூபாலேருந்து 36 ரூபாய்க்கு மாறுது. ஸோ 120 36 ரூபா போச்சுன்னா 84 ரூபா. ஆரம்பத்தில் அந்த 70 ரூபாயோட இப்போ எக்ஸ்பென்சஸ் 84 ரூபா 14 ரூபா கூடி இருக்குது. அதோட பர்சன்டேஜ் 20%. அவ்வளோதான். அடுத்த கணக்கு எல்சிஎம். ஒரு 2 எண்களுடைய எல்சிஎம் வந்து 84 சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த எண்களுடைய ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த எண்களுடைய சம் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த எண்கள் என்னவாக இருக்கும், 2x அப்புறம் 3xன்னு தான் இருக்கும் அந்த எண்கள் வந்து. சரிங்களா. இப்போது இதுக்கு வந்து எல்சிஎம் பார்த்துடலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு 2x 3x. டானாவத்தில் போட்டிங்கன்னா எக்ஸ்ன்றது காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை வந்து அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தீங்கன்னா 2 3 வரும். இதை வந்து அப்படியே பிரிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ எல்சிஎம் என்னவாக இருக்கும், எல்சிஎம் ஈக்குவல் டு 2 × 3 × x, அதாவது 6xன்னு இருக்கும். இந்த 6xோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டான், ஆல்ரெடி 84ன்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 14. நமக்கு என்ன தேவை, சம் ஆஃப் தி நம்பர்ஸ். ஸோ இந்த 2 எண்களுடைய கூடுதல் வந்து 5x இருக்கும். 5xோட மதிப்பு என்ன, 5 × 14 70. சிம்பிள். அடுத்த கணக்கு, ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு கோளம். அந்த கோளத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதனுடைய டயமீட்டர் கேட்குறாங்க. சரியா. சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு கோளத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா என்னப்பா, கோளத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஃபார்முலா தான், 4/r². அவ்வளோதான். இதோட மதிப்பு என்ன கொடுத்துட்டான், 256 பைன்னு சொல்லி கொடுத்துட்டான். பைக்கு பை அடி ஆயிடுச்சு. ரெண்டாவது 4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 64 சொல்லி வரும். ஸோ r² 64 அப்படின்னா r = 8. ஆன்சர் 8 போட முடியாது. ஏன் அப்படின்னா கேட்குற என்ன கேட்டிருக்கான், டயாமீட்டர் கொடுத்துருக்கான். டயாமீட்டர்னா என்ன, 2r. ஆறுனுடைய 2 மடங்கு டயாமீட்டர். ஸோ r வந்து 8 அப்படின்னா டயாமீட்டர் வந்து 16 மீட்டர்னு சொல்லியிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 16. எப்பயுமே அவசரப்படாதீங்க. கடைசியில் கேள்வி என்ன கேட்டிருக்கான்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. அப்படின்னா தான், ஏன்னா இவ்வளோ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தும் ஒரு கணக்கில் வந்து மைனர் மிஸ்டேக்னால மார்க் இழக்கக்கூடாது. ஸோ 16 மீட்டர் தான் ஆன்சர், டயாமீட்டர். இதே ஆரம் கேட்டானா 8 மீட்டர். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வேல்யூ ஆஃப் 36/1/6. ஓகேவா. இப்போ 36 எப்படி எழுதலாம், 6² எழுதலாமா, 36 வந்து 6² சொல்லி எழுதலாமா. அதனுடைய அடுக்கு என்னவா இருக்குது, 1/6 இருக்குது. இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, a⁴m the whole power n = a⁴m × n. அப்போ நாங்கள் எம்ன்ற இடத்துல என்ன இருக்குது, ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, 6 இருக்குது. எம்ன்ற இடத்துல 2 இருக்குது. இன்ட்டு என்னன்ற இடத்துல 1/6 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 அடுக்கு 1/3 ஆன்சர். ரொம்ப சிம்பிள். a⁴m the whole power n = a⁴m × n. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே பயப்படுவோம்னா ரொம்ப எளிமையானது. இந்த கொஸ்டினை சேம் கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் போன சிட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இதில் கொஸ்டின் மட்டும் வேறு, பட் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அமிதா இஸ் 2 years older than her friend அமிர்தா. அமுதான்னு வச்சுக்கிறோம். இதை அமுதா = அமிர்தாவோடைய வயசோட 2 வருஷம் வந்து அதிகம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து அமிர்தாவோட ஃபாதர் வந்து 2 as old as அமிதா. அடுத்து அமிதா இஸ் 2 as old as her sister. இப்படியே கொடுத்துட்டு போனோம். கடைசி என்ன கேட்குறான், கேள்வி என்ன, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் அமிதா அண்ட் அமிர்தா. அமிர்தாவோட வயசு நமக்கு தெரியும். அமிர்தா வயசோட என்ன எவ்வளோ கூட, 2 கூட. அப்போ அதுதானே, உன்னை விட நான் 2 வயசு கூடப்பா. அப்போ அதுதானே அவங்களுக்குள்ள வித்தியாசம், 2 years. அவ்வளோதான். கணக்கு வந்து பார்த்தோன்னே பயப்பட வேணாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினை வாசி. என்ன கேட்டிருக்கான்,
அதைப்படி போனீங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். அவ்வளோதான். அமுதாவுக்கும் அமிர்தாவுக்கும் வயசு வித்தியாசம் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ். அவ்வளோதான். அடுத்ததாக இந்த கணக்கு இந்த ஃபார்முலா வந்து ரிப்பீட் ஆகும்னு சொல்லி முதல் ஷிஃப்ட்லேயும் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஃபார்முலா தனியாக எழுதி கொடுத்துருந்தேன். அதே வந்து ஷிஃப்ட் பை ஷிஃப்ட்டை மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு டேட்டாவுடைய மீன் சராசரி கொடுத்துட்டாங்க 65, அதனுடைய முகடு வந்து 23 கொடுத்துட்டாங்க. அதனுடைய இடைநிலை மீடியன் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன? மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா மோடு என்ன கொடுத்துட்டாங்க? 23. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 மீடியன் தான் கேட்குறாங்க. ஸோ 3 மீடியன் சொல்லி ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கலாம். மீனோட மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க? 65 கொடுத்துட்டாங்க. 2 × 65. ஓகேவா? அப்போ என்ன வரும்? இங்கே 23, இங்கே 3 மீடியன் மைனஸ் 130. இதை அடி கொடுத்திங்கன்னா 3 மீடியன் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 30 இந்த பக்கம் மொத்தத்தில் ப்ளஸ் 30 ஆகும், ப்ளஸ் 130 ஆகும். ஸோ மீடியனோட மதிப்பு என்ன வரும்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 51 சொல்லி வரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பட் இவ்வளோ ஈஸியான கணக்கு தெரியும்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் வந்து உங்களால் கண்டிப்பாக அந்த கணக்கு போடவே முடியாது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது வந்து முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதோட 3 கொஸ்டின் இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன். அடுத்ததாக ட்ரிக்னோமெட்ரி. காஸ் 45 டிகிரியோட மதிப்பு என்னப்பா? காஸ் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2. tan 30 மதிப்பு என்ன? 1/√3. காட் 30 மதிப்பு என்ன? 1/√3. ஸோ அவ்வளோதான். இதை மட்டும் வேல்யூ புட் பண்ண போகிறீங்க. 1/√2 அப்பா 1/√3 ப்ளஸ் 1/√3. சரிங்களா? இது அடிமான 2 சமமாக இருக்குது. ஸோ அடுக்க கூட்டிக்கலாம். அப்படியே 1/√2 அப்பான் 2/√3. அவ்வளோதான். இங்கே a/p வகுத்தல் c/d அப்படின்னா இது என்னவா இருக்கும்? என்னவா மாற்றலாம்? a/b இன்ட்டு d/c மாற்றலாம். அதுபடி பார்த்தீங்கன்னா 1/√2 இன்ட்டு √3/2 ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு √2. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் தெரிஞ்சுக்கணும். அந்த டேபிள் தெரிஞ்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து கணக்கு போட்டுடலாம். அந்த டேபிள் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. அது இன்னொரு நாளைக்கு ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின். இது சூப்பர் கொஸ்டின்ப்பா. நம்பர் சிஸ்டத்தில் தெர் ஆர் 2 கிளாஸ் ரூம், 2 கிளாஸ் ரூம் ஏபின்னு இருக்குது. இதில் வந்து இப்போது ஏல வந்து 7 ஸ்டூடெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க பிக்கு. அப்படி ஷிஃப்ட் பண்ண மொத்தத்தில் பியோட மதிப்பு என்னவாகுதான்? ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஏவோட கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு 2 மடங்கு வந்து பியோட கிளாஸில் ஆகுறாங்களாம். இப்போ ஏலேருந்து 7 பேரை வந்து பி கிளாஸுக்கு வந்து மாற்றும் பொழுது என்ன ஆகுது? பியோட மதிப்பு ஏல இருப்பதை போல் 2 மடங்கு மாறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 3 ஸ்டூடெண்ட் வந்து பி கிளாஸில் வந்து ஏ கிளாஸுக்கு வந்து போடுறோம் அப்படின்னா ஏ செக்ஷனுக்கு, பி செக்ஷன் வந்து ஏ செக்ஷனுக்கு போடுறோம் அப்படின்னா என்ன நடக்குமா? இவங்க 2 கிளாஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த 2 கிளாஸுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிளாஸ் ஏ பின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ 7 பேர் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. அப்போது கிளாஸ் ஏ செக்ஷன்லேருந்து 7 பேர் வந்து கம்மியாவாங்க. அதே நேரத்தில் என்ன ஆகும்? பி செக்ஷனில் 7 பேர் கூடுவாங்களா? இங்கே இருக்கிற மைனஸ், இங்கேருந்து 7 பேர் இங்கே இருந்து 7 பேரை தூக்கி இங்கே போடும்போது +7 ஆகும், இங்கே வந்து -7 ஆகும். இப்படி ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கிளாஸ் பியோட மதிப்பு என்ன வருதுன்னா, ட்வைஸ் ஆஃப் கிளாஸ் ஏ. சரியா? செக்ஷன் ஏவோட 2 மதிப்பாகுது. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் இவங்க கொடுத்துருக்காது. ரெண்டாவது கான்செப்ட் என்ன கொடுத்துட்டான்? கிளாஸ் பியில் இருந்து 3 பேரை வந்து கிளாஸ் ஏக்கு நம்ம மாற்றும்போது அதனுடைய நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டான். சரியா? இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் இப்போ அப்படின்னா, a+3. ஒரு நிமிஷங்க. இப்போ கிளாஸில் இருக்கவங்க இப்போ இந்த செகண்ட் கான்செப்ட் படி நம்ம என்ன தெரியும் அப்படின்னா, பியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா a+6ன்னு சொல்லி வரும். சரியா? இது வந்து கான்செப்ட் வந்து அவங்க கொடுத்தது.
இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க மைனஸ் வந்து அங்கிட்டு போகும்போது +6 ஆகும். அப்போ பியோட மதிப்பு a+6 இருக்கும். இந்த பியோட மதிப்பு என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 1 வந்து நம்ம புட் பண்ண போகிறோம். ஸோ 2a - 14 இந்த ரெண்டை உள்ளே கொண்டு போகிறோம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஈக்குவல் டு a+6 + 7. இங்கே பிக்கு பதிலாக a+6 வந்து புட் பண்ணுறோம். புட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னா இங்கே இருக்க a வந்து இங்கிட்டு மைனஸ் ஆகும். ஸோ சிங்கிள் a வரும். ஈக்குவல் டு என்ன வரும், இங்கே இருக்க 14 அந்த பக்கம் போகும்போதுல 14 21 14 20 ஸோ 14 20 27ன்னு சொல்லி வரும். சரி, ஏவோட மதிப்பு 27 அப்படின்னா கிளாஸ் பியோட மதிப்பு, ஸோ இதை வந்து சமன்பாடு ஏவோட மதிப்பை வந்து சமன்பாடு 2ல் வந்து புட் பண்ணுறோம். அப்படி புட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா b - 3 ஈக்குவல் டு 27 + 3. ஸோ பியோட மதிப்பு என்ன வரும், இங்கே இருக்கும்போது அங்கிட்டு போவோம், அப்போ 33 சொல்லி வரும். ஸோ ஏவோட மதிப்பு 27, பியோட மதிப்பு 33 அப்படின்னா 2க்குள்ள வித்தியாசம் +6, அவ்வளோதான். ஸோ இந்த கணக்கு வந்து குழப்பமாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. என்ன கொடுக்குறான், ஏ கிளாஸ்லேருந்து 7 பேர் வந்து பி கிளாஸ்க்கு போகும்போது இந்த கிளாஸ் பியினுடைய மதிப்பு ஏவை உள்ளது போல் 2 மடங்கு சொல்லி கொடுத்துட்டான். கிளாஸ் பியினோட மதிப்பு ஏவை உள்ளது போல் 2 மடங்கு சொல்லி கொடுத்தான். இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்ன பண்ணுறான், பியிலேருந்து 3 பேர் வந்து கிளாஸ் ஏக்கு போகும்போது 2 பேருடைய நம்பர்ஸ் வந்து சமமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டான். இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா பியோட மதிப்பு a+6 சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இந்த வேலையை வந்து சமன்பாடு 1ல் வந்து புட் பண்ணுறோம். புட் பண்ண மொத்தத்தில் நம்ம கிடைக்கிறது ஏயோட மதிப்பு. அதுக்கடுத்து மறுபடியும் இது வந்து சமன்பாடு 2ல் புட் பண்ண மொத்தத்தில் பியோட மதிப்பு நம்ம கிடைச்சது. 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் +6, அவ்வளோதான்ப்பா. அடுத்ததாக 2 பேர் இருக்காங்க. 2 பீப்புள் வந்து ஒருத்தர் நோக்கி வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் நோக்கி பயணப்படுறாங்க. அப்படி பயணப்படுற மொத்தத்தில் அவங்க 2 பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோவா, 56 கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவர் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இவர் வந்து பின்னு வச்சுக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பர்சனுடைய ஸ்பீடு என்ன, 12 km/h. இதே செகண்ட் பர்சனுடைய ஸ்பீடு என்ன, 14 km/h சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் ஹவு லாங், எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 km சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இவங்க இந்த பக்கம் இருந்து போயிருவாங்க, இவங்க இந்த பக்கம் இருந்து வராங்க. இவங்க 2 பேருடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவாக இருக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஒருத்தரை நோக்கி வந்து பயணப்படுறாங்க அப்படின்னா 2 ஸ்பீடை கூட்டணும். ஸோ 12 + 14 26 km/h சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சது கடைசி அவங்க பயணப்பட்டு முடிக்கும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 km சொல்லியிருக்கோம். ஸோ ஏ வந்து இங்கே வந்துடுறாருன்னு வச்சுக்கிறோம், இங்கேருந்து பயணப்பட்டு இங்கே வந்துடுறாரு. பி வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள உள்ள கிலோமீட்டர் வித்தியாசம் எவ்வளவா, 4 கிலோமீட்டர் வித்தியாசமாக இவங்க 2 பேத்துக்கும். அப்போ இவங்க டோட்டலாக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிப்பாங்க, 56 - 4 52 கிலோமீட்டர் வந்து பயணப்பட்டிருப்பாங்க. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஸ்பீடு தெரிஞ்சிச்சு, அப்போ டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட், ஓகேவா? அப்படி ஃபார்முலாவில் புட் பண்ணிங்கன்னா 52 / 26 = 2 hours, அவ்வளோதான், சிம்பிள். 2 பேத்துக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் 4 km அப்படின்னா 56லேருந்து 4 km வந்து கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 52 km தான் அவங்க வந்து 2 பேரும் பயணப்படுறாங்க. அப்படி பயணப்படும் போதில் அவங்களுடைய கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து டிஸ்டன்ஸில் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான டைம் வந்து கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின், இது வந்து இந்த கொஸ்டின். ஒரு ரீட்டைலர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொருளை விற்கும்போது 18% வந்து லாபம் கிடைக்குது. எப்போ அப்படின்னா, அந்த பொருள் வந்து அதோடைய மார்க் குறித்த விலைக்கு விற்கும் பொழுது அவருக்கு வந்து கிடைக்கிற லாபம் வந்து எவ்வளோவா, 18% வந்து லாபம் கிடைக்குது. அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலையை வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பொருளுடைய அடக்க விலையை எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்க, வேறு ஒன்றும்லப்பா. இப்போது மார்க் ப்ரைஸ்னு என்ன, எஸ்பி ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்ட், எஸ்பி ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்ட். இப்போ எஸ்பி எவ்வளோன்னு நமக்கு தெரியல, பட் மார்க் ப்ரைஸ் எவ்வளவு, 826 ரூபாய். இந்த எஸ்பி ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் பர்சன்ட் 18% அப்படின்னா டோட்டல் எவ்வளோ இருக்கும், 118% வந்து அவர் வந்து விற்பனை விலைக்கு வந்து விற்றுருப்பா. அப்படி சரி, ப்ராஃபிட் வந்து இப்போ 118% வந்து விற்றுருப்பா. அப்படி அந்த பொருளை வந்து
ஒரு நிமிஷங்க. 118% வந்து அந்த பொருளை விற்றுருப்ப அப்படி. ஏன்னா இதுதான் வந்து குறித்த விலை. விற்ற விலை வந்து இன்னும் கணக்கில் ரொம்ப தப்பு பண்ணுறேன், சாரிங்க, கான்செப்டே தப்பாக சொல்கிறேன். இங்கே கணக்குப்படி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் அந்த பொருளை வந்து விற்கிறாரு. விற்கும்போது அவருக்கு எவ்வளோ கிடைக்கிது, 18% லாபம் கிடைக்குது. ஸோ அந்த விற்பனை விலையும் மார்க்கெட் ப்ரைஸும் சேமாக இருக்கும். ஸோ விற்பனை விலை எவ்வளவு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு, 18% அப்படின்னா விற்பனை விலை எவ்வளோ இருக்கும், 118% வந்து இருக்கும் விற்பனை விலை. அவர் மார்க்கெட் ப்ரைஸோட ஆர்டிகல் கொடுத்துட்டாங்க. நம்ம மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கணக்குப்படி கரெக்டு ரெண்டு ஈக்குவல்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது செல்லிங் ப்ரைஸ் 108% வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 826 சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து அடி கொடுத்தீங்க சுருக்குனீங்க அப்படின்னா 1% வந்து என்னவா வரும் அப்படின்னா 7 ரூபான்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை, காஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை. காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு என்ன, 100%. ஸோ 100% ஈக்குவல் டு 700 ரூபா. அவ்வளோதான். கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெரக்டாக மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேம் சொல்லி கொடுத்துட்டான். அப்போ செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். ஏன்னா 18% ப்ராஃபிட். ப்ராஃபிட்ன்றது என்ன, எஸ்பி ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்ட். சரிங்களா, ப்ராஃபிட் பர்சன்ட் வந்து 18% இன்க்ரீஸ் ஆகுது. அடக்க விலை வந்து 100% இருக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட் எஸ்பி வந்து என்னவாக இருக்குன்னா 108% வந்து இருக்கும். ஸோ எஸ்பி எம்பி ஈக்குவல்ன்றதுனால 118% வந்து 826 ரூபா. ஸோ 1% வந்து 7 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ 100% சிபியோட ரேட் வந்து எவ்வளோனா 700 ரூபான்னு சொல்லி வரும். அவ்வளோதான். அடுத்த கணக்கு, இந்த கணக்கு வந்து ஏற்கனவே பார்த்தா தான், a² மைனஸ் b² அப்பான் 4.32லேருந்து 2.64 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 6 2 1 1 கரெக்டு தானே, 12 8 8 2 6 1.66 சொல்லி வரும். ஸோ a மைனஸ் பி, a² மைனஸ் b² அப்பான் a மைனஸ் பின்ற ஃபார்முலாவில் இருக்குது. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி வகுத்தல் a மைனஸ் பி. அடி கொடுத்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் பின்னு சொல்லி வரும். a ப்ளஸ் பியோட மதிப்பு இங்கே 4.32யும் 2.64 கூட்டிக்க வேண்டியதான். கூட்டினீங்கன்னா என்ன வரும், 6.96 சொல்லி வரும். அவ்வளோதான். அடுத்த கணக்கு, இது சூப்பர் கான்செப்டியா. இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் தெரியணும். இந்த மாதிரி தசமத்துக்கு அப்புறம் எத்தனை எண்கள் ரிப்பீட் ஆகுதோ இது வந்து பின்ன வடிவத்துக்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். 46 46 46. இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 0க்கு அப்புறம் 46 இது வந்து 46 டேஷ்னு சொல்லி எழுதலாம். இந்த மாதிரி மேலே வந்து டேஷ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து எளிமையாக பின்ன வடிவத்தில் எப்படி மாற்றணும் அப்படின்னா 46. எத்தனை நம்பர் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது, 46 வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ எத்தனை டிஜிட், 2 டிஜிட். அப்போது 2 9 மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோ முடிஞ்சு. இப்போது 6.4646 அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன, 6 கூட்டல் 0.464646. ஸோ இதோட மதிப்பு நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இதோட 6 வந்து கூட்டணும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 99×6 ஈக்குவல் டு 600 594 ப்ளஸ் 46 வகுத்தல் 99 விட என்ன வரும், 640 சொல்லி வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் வந்தால் அதை வந்து எப்படி ஃப்ராக்ஷனில் மாற்றுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை நம்பர் வந்து எத்தனை டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகுதோ அத்தனை 9கள் வந்து போடணும். இது 523 523 523 சொல்லி இப்படி வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னவா போடணும் அப்படின்னா 523 வகுத்தல் 999. அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் இன்னொரு பெஸ்ட்டு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு நம்பர் இருக்குது 245 சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த 45 மட்டும் ரிப்பீட் ஆகுது. 0.245 வச்சுக்கிறோம். எல்லாமே தசமஸ்தானத்தில் இருக்குதுயா. 0.245 ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கணக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது அது வந்து நம்ம என்ன பண்ணணும், அத்தனை 9கள் வந்து போடணும். அது போக எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகாமல் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரே ஒரு டிஜிட் 0 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மேலே என்ன பண்ணணும், 245 இந்த நம்பரை போட்டுட்டு எந்த டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணிடுங்க.
ஈக்குவல் டு இதோட 243 வகுத்தல் 990 சொல்லியிருக்கோம். இதுதான் ஆன்சர். இந்த இந்த பின்ன வடிவத்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, சாரி, இதை வகுத்தீங்க அப்படின்னா 0.24524454545 சொல்லி இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கால்குலேட்டரில் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் மேட்டர். என்ன பண்ணுறோம், எத்தனை டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகுதோ அத்தனை 9கள் போடுறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க நம்பர் அத்தனை 9கள் போடுறோம். எத்தனை டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கோ புள்ளிக்கு அப்புறம் அந்த அத்தனை டிஜிட்டுக்கு வந்து ஒரு 0 மட்டும் போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டு டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா 2 0 போட்டுக்கிறோம். இப்போ ஒரு டிஜிட் தான் ரிப்பீட் ஆகாமல் இருக்குது, ஸோ ஒரு 0 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சேம் நம்பர் அப்படியே எழுதிட்டு அதில் வந்து எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகாமல் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த நம்பர் வந்து கழிக்கிறோம். கழிச்சிட்டிங்கன்னா என்ன விட வருதோ அதுதான் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அடுத்த கொஸ்டின் வந்து வரலாம். அடுத்ததாக கணக்கு என்ன பண்ணுறது, ஒரு கிராஃபில் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பெர் வீக் வந்து எவ்வளோ வந்து விற்பனையாக இருக்குது வெவ்வேறு ஸ்டோர்னு எடுத்துருக்காங்க. ஸ்டோர் ABCDE ஆர்டிகல்ஸ் எவ்வளோ எடுத்துருக்காங்க. இது என்ன கேட்குறாங்க, வாட் % ஆஃப் ஆர்டிகல்ஸ் டிட் ஷாப் C செல் மோர் தென் ஷாப் B. ஷாப் பியை விட சி வந்து எவ்வளோ வந்து அதிகமாக வந்து பர்சன்டேஜில் விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை. பியோட மதிப்பு என்ன, 1250. ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஏன்னா பியோட அதிகமாக எவ்வளோ, பியோட சி வந்து எவ்வளோ வந்து அதிகமாக சேல் பண்ணிக்கணும்னு கேட்குறான். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, 250 பொருள் தான் வந்து சி வந்து அதிகமாக எடுத்துருக்கான். ஸோ 250 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 5 5 20 20% தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக இது சூப்பர் கணக்கியா. இந்த கணக்கு என்னென்னா, ஒரு கியூபிக் மார்பிள், ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் மார்பிளுடைய வெயிட் என்னென்னா 25 கிராமா. என்ன கொடுத்துட்டான், ஒரு வெயிட் ஆஃப் தி கியூபாய்டல் மார்பிள், ஒரு செவ்வகம் இருக்கு இல்லையா, கன செவ்வகம். இந்த கன செவ்வகத்தினுடைய வெயிட் கொடுத்துட்டான். இந்த கன செவ்வகம் வந்து என்னவா, அதனுடைய அகலம் வந்து 28 சென்டிமீட்டரான், அதனுடைய திக்னஸ் வந்து 5 சென்டிமீட்டரா. சரிங்களா, அதனுடைய வெயிட் வந்து 112 கிலோன்னு சொல்லி வர கொடுத்துட்டான். சரிங்களா, இங்கே லென்த்தோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறான். இப்போ கனசெவ்வகம் இருக்கு இல்லையா, கனசெவ்வகத்தினுடைய கியூபாய்டினுடைய வால்யூமுக்கு வந்து கன அளவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா L/B/H சென்டிமீட்டர் இல்லை எந்த அளவுகள் இருக்கோ அதனுடைய கியூப், சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் கியூப் எனிதிங். இப்போ என்ன கொடுத்துட்டான், ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் கியூப் வந்து 25 கிராம் சொல்லி கொடுத்துட்டான். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கான் கணக்குப்படி, L/28 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ 112 கிலோகிராம் சொல்லி கொடுத்துட்டான். ஸோ 112 கிலோகிராமாக நம்ம வந்து கிராமுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கிலோகிராம் வந்து 1000 கிராமுக்கு சமம். ஸோ 1000 × 1000. இப்போ என்ன கொடுத்துருக்கான், ஒரு சென்டிமீட்டர் கியூப் வந்து 25 கிராம் சொல்லி கொடுத்துட்டான். நமக்கு வந்து இங்கே எல்லாமே சென்டிமீட்டர் கியூப்பில் இருக்குது, ஏன்னா இது வந்து கன அளவு. சரிங்களா, அப்போது ஒரு சென்டிமீட்டர் கியூப் வந்து 25 கிராம் சொல்லி கொடுத்தான். அப்போ 25 கிராமால் வகுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 40. ஸோ 4480 சொல்லி வரும். இங்கே பெருக்குனிங்க அப்படின்னா 27 L/28 × 5 என்ன வரும், 140 வரும். இதோட மதிப்பு வந்து 140 சொல்லி வரும். ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு போய் வகுத்தீங்க அப்படின்னா 4480/140 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 32 சென்டிமீட்டர் தான் இந்த லென்த்தோடைய மதிப்பு. லென்த்தினுடைய அழகு என்ன, மீட்டர் சென்டிமீட்டர் இதெல்லாமே வந்து லென்த்தினுடைய அழகு. ஸோ 32 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். என்ன கொடுத்துருக்கான், கணக்கில் வந்து 25 ஒரு சென்டிமீட்டர் கியூபோட மதிப்பு வந்து 25 கிராம் சொல்லி கொடுத்துட்டான். இந்த கன செவ்வகத்துடைய அகலமும் அப்புறம் திக்னஸும் கொடுத்துட்டான். அப்புறம் அதனுடைய வெயிட் எவ்வளோ சொல்லி கொடுத்தான். ஸோ ஒரு சென்டிமீட்டர் கியூப் வந்து 25 கிராம்னா அப்போ 112 கிலோகிராம் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4480 சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். ரெண்டாவது இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து கிடைக்கிற லென்த் வந்து 32 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கும். அடுத்ததாக ஒரு டிஸ்கவுண்ட் ஷாப் கீப்பர் வந்து என்ன பண்ணுறாரு, காஸ்ட்டு அவரோட அடக்க விலைக்கே பொருளை வந்து விற்கிறாரு.
அப்படி வைக்கும்போது அவர் வந்து வெயிட் என்ன பண்ணுறாரு, 200 கிராம் வந்து ஃபால்ஸ் வெயிட் வந்து வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போதில் அவருக்கு வந்து ஆக்சுவல் வெயிட்டோட வந்து ஃபால்ஸ் வெயிட்டாக 200 கிராம் வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போதில் அவருக்கு வந்து லாபம் என்ன கிடைக்குதுன்னா 25% வந்து கிடைக்குது. ஆக்சுவல் மெஷர் ஆஃப் த வெயிட் கேட்குறாங்க. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஏற்கனவே வந்து ஃபார்மில் பார்த்தோம். கெயின் பர்சன்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் வெயிட் மைனஸ் ஆக்சுவல் வெயிட் upon actual weight into 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் முடிஞ்சு. இங்கே பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்தனா கெயின் பர்சன்ட் எவ்வளவு 25% நம்ம. ஃபால்ஸ் வெயிட் எவ்வளோன்னு தெரியாது. ஃபால்ஸ் வெயிட் தெரியும் 200 கிராம் சரிங்களா. ஆக்சுவல் வெயிட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்பான் எக்ஸ் இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4. ஸோ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் இந்த 4 உள்ளே கொண்டு போய் பெருக்கினீங்க அப்படின்னா இங்கே இருக்க எக்ஸ் இந்த பக்கம் போகும். இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு. இந்த 4ஓட இருக்கிற மொத்த சமன்பாடி வந்து பெருக்குறீங்க அப்படின்னா 800 மைனஸ் 4xன்னு சொல்லியிருக்கோம். எங்கே தப்பு பண்ணுறேன், 200 கிராம் 4 இன்ட்டு 100 ஒரு எக்ஸ் 25% 100 1/4 ஆமாம் எக்ஸு மைனஸ் 4x கரெக்டு தான். ஸோ இங்கே இருக்குது -4x இந்த பக்கம் போகும்போது 5xன்னு சொல்லி மாறும். 5x = 800 கிராம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன 160 கிராம். அவ்வளோ முடிஞ்சு. இந்த ஃபார்முலா தெரியணுமே, கெயின் பர்சன்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் வெயிட் மைனஸ் ஆக்சுவல் வெயிட் அப்பான் ஆக்சுவல் வெயிட் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அதில் வேல்யூலாம் புட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது கடைசியாக எக்ஸ் = 120 கிராம். அடுத்த கணக்கு, ஒரு சம் ஆஃப் மணி, ஒரு அமௌண்ட் வந்து தனி வட்டி கொடுக்குறாங்க. தனி வட்டி கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் என்னவாதான் 7/5 மடங்காக மாறுதான். எப்போ 4 வருஷத்தில். அப்படின்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா, கீழே இருக்கிறது எல்லாமே வந்து எப்பயுமே வந்து ஆரம்பத்தில் இருக்கிற பொருளாக தான் இருக்கும். சிபி பிரின்சிபல் அந்த மாதிரி இது வேணும் இருக்கும். 5 வந்து பிரின்சிபல். இங்கே 7 வந்து என்னவா இருக்குது அமௌண்ட். ஏன்னா 7/5 மடங்காக வந்து மாறுது. அதனுடைய சேம் இட் செல்ஃப் 7/5 மடங்காக மாறுது. அப்படின்னா வட்டி என்னவாக இருக்கும் 2ன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு. எஸ்ஐ = PRT/100 ஃபார்முலாவில் போடுங்க. எஸ்ஐயோட மதிப்பு என்ன 2, பிரின்சிபலோட மதிப்பு என்ன 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தேவை. டைம் தெரியும் 4 வருஷம் அப்பான் 100 அடி கொடுத்தீங்கன்னா 5 நாளாக 20, 25 5. ஸோ ரேட் வந்து 10%. இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 2 × 5 10%. அவ்வளோதான். இந்த 5 வந்து என்னவாக மாறுது 7ஆக மாறுது. அப்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்கும், பிரின்சிபல் வந்து அமௌண்ட் வந்து 7 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 2ஆக இருக்கும். எந்த ஃபார்முலா புட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது 10%ன்றது ஆன்சர். அடுத்ததாக மீட்டிங் கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு அப்சர்வேஷன் ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அந்த செட்டில் வந்து இடைநிலை வந்து என்ன கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, செட்டில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நம்பர் இருக்குது. 15 நம்பர் இருக்குன்னா அதனுடைய இடைநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 8th நம்பராக தான் இருக்கும். 8th நம்பர் இந்த பக்கம் 7 இருக்கும், இந்த பக்கம் 7 இருக்கும், நடுவில் 8th நம்பர் 8வது நம்பர் இருக்கும். ஸோ 14 = 1 15 அவ்வளோதான். இப்போது இந்த செட்டை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது இல்லை சின்ன நம்பர் 20 தான். 20 எத்தனை நாள் ரிப்பீட் ஆகுது 1 2 3 4 5 6. ஸோ 6 டைம்ஸ் வந்து 1 2 3 3 4 5 6ன்னு சொல்லி 6 நம்பர் வரைக்கும் 20 வந்திருக்கும். அடுத்து 7ஆவது நம்பர் என்ன வரும் 23. அடுத்து 8ஆவது நம்பர் என்ன வரும் 25. ஸோ நமக்கு என்ன தேவை 8th டேர்ம் தான் தேவை. 8th டேர்ம் வந்து 25 முடிஞ்சு. ஏன்னா அதுதான் வந்து இடைநிலையாக இருக்கும். ஏன்னா மொத்தம் வந்து 15 டேர்ம்ஸ் இருக்குது. அவ்வளோதான். மீதி இருக்கிற 7 டேர்ம்ஸ்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு என்ன தேவை 8வது டேர்ம் தான் தேவை. ஸோ 8வது டேர்ம் 25 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.